ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. மனசுக்கு ராஜா வாங்குங்கடா கூட நீ கேட்ட கேட்டதை கொடுப்பேன் கேட்கிற வரதை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. யாரவர் ஏதோ ஒரு காலம் அப்பேர் காட்டத்தை இந்த காலத்தை காணும் என்ன பார்க்க வாய்ப்பு இல்லை. உங்க சொந்தக்காரங்களோட பாத்திருக்கேன் நானு. எங்க சொந்தக்காரலையா? எந்த ஊர்ல பாத்தியா? கொண்டு போயிடும். எங்க சொந்தக்காரல யாரையா பார்த்த முடியல. ஆமாங்க. எங்க பாத்தியா? வரும்போது எங்க பேக்கரி இருக்குல்ல எங்கண்ணே பணப்பாறை இல்லையா? இந்த திரும்புற இடத்துல. சரி நம்ம ஊர் திரும்ப. அங்க எதுக்கு வந்தாங்க அவங்க? 3 பேர் இதே மாதிரி வேஷம் போட்டு ராமா ராமா ஆஞ்சநேயன் பிச்சை எடுத்தாங்க. மடப்பையில அவங்க சோத்தால அடிச்ச பிண்டங்கடா நீ வேற. பூலோகத்துல பொழைக்க வழி தெரியாம கடவுள் பேரால பிச்சை எடுக்கிறது. சரி சரி அது இல்லப்பா. கடவுள் பேர் என்னங்க? கடவுள் வேஷம் போட்டு கடவுளே பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. என்ன செய்யறது? காசே தான் கடவுளப்பா. அது கடவுளுக்கு தெரியுமாப்பா. கைக்கு என்ன ஆட்டம் போடுறாங்க இந்த காசை வச்சுக்கிட்டு. பரம்பரையா பழக்கறா இருக்கான்ல. சும்மா இருக்கவன் அவன் ஆடவே மாட்டான். அவன் பாட்டுக்கு பேசாம இருப்பேன். புதுசா காசு சேர்ந்தவன் என்னென்ன பாடுபடுத்துறாங்கிற சிகரெட் வாங்கி 10 வச்சுக்கிறேன். அதை பண்றது. நான் இங்கே 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இங்கே 20 சென்ட் வாங்கி போட்டு அங்கே 30 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அங்கே நான் அதை பண்ணிருக்கேன், இங்கே இதை பண்ணிருக்கேன். ஆமா, பந்தாவா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணை என்ன வாங்கி போட்டிருக்கேன்னு. ஆனா மண்ணை என்ன தெரியுமா நினைக்கி? அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அவங்க அப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இவன் செத்தாலும் இவனை நான் தான் உள்ள வாங்கி போட போறேன். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னையும் வாங்கி போட்டேன்னு.
முடியுமா? முடியுமா? மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண்தான் ஜெயிக்கிறது, மனம்தான் உணர மறுக்கிறது. கவிஞர்கள் நிறைய தத்துவங்களை கொட்டி வச்சு தாயா போயிருக்காங்க. பாடல்கள்லாம் சாதாரண பாட்டு இல்லை. மனித உடம்பும் மாட்டு வண்டியும் ஒன்று, அவ்வளோதான், ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. மனித உடம்பும் மாட்டு வண்டியும் ஒன்று, மனைவியும் மைக்கும் ஒன்று. அது எப்படி? ரெண்டையும் அதிகமாக சத்தம் போட விட்டு ஆம்பளைக்கு தான் ஆபத்து. எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பத்தியில்? பேசாமே இருந்தால் உங்கள் நோக்கத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏண்டா அது மாதிரி சுகரும் பிகரும் ஒன்று. அது என்ன? ரெண்டும் கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு தான் ஆபத்து. அளவோட இருக்க மாட்டேங்குது. ஏன் இருக்காதே? பொம்பளைனாலும் சும்மா அடக்குறானே நம்ம. அது மாதிரி இனிப்பா பார்த்தாலும் சும்மா அடக்குறான். இனிப்பு தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனா உப்பு இல்லாத பொருளே இல்ல. காத்துல உப்பு இருக்கு, உப்பு இனிப்புனா உப்பு இருக்கு, துவர்ப்புனா உப்பு இருக்கு, மண்ணுல உப்பு இருக்கு, தண்ணியில உப்பு இருக்கு, ரத்தத்துல உப்பு இருக்கு. ஆக எல்லாத்துலயும் உப்பு கலந்துருக்கு. அது அளவோட இருந்தா சரி. இப்ப நான் ஏன் மாட்டு வண்டி மனித உடம்பு ஒண்ணுன்னு? மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு இல்ல. அறிவில்லாத வண்டியில அறிவுள்ள மாட்டை பூட்டணும், தானா போய் சேராது. ரெண்டுக்கும் உடமைக்காரனு உரியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வண்டியும் மாட்டையும் ஒன்னா சேர்த்து பூட்டி ஓட்டணும். மாடு நினைச்சாலும் போக முடியாது, நான் வர முடியாதுன்னு சொன்னாலும் மறுக்க முடியாது. ஆனா ஓட்டுறவர் ஓட்டிதான். எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவருக்கு தான் தெரியும். இப்ப அறிவில்லாத உடம்பு, அறிவுள்ள ஆத்மா, அறிவில்லாத உடம்புள்ள அறிவுள்ள ஆத்மாவை செலுத்தி பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் பரமாத்மா என்ற ஒருவன் உரிமையாளன். அவனுக்கு தான் தெரியும் இந்த வண்டி மாட்டையும் எவ்வளவு தூரம் ஓட்டணும், ஓட்டுறது எப்போ அவுக்கணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும். அதான் பிறக்கிற நேரம் தெரியும், இறக்குற நேரம் தெரிஞ்சா அவ்வளவு சந்தோஷமா இருப்போமா? கண்ணதாசன் சொன்னார், 8 அடிக்கு மாளிகை கட்டி வைத்து அதை 8 முன்னு 8 அடிக்குள் வந்து படுத்தான், மண்ணை மூடியவனை அதற்கு வேலி அமைத்தான். தான் பெரும் வீரர் என்று மார்தட்டி சொல்பவர்க்கும் நாள் குறித்து குட்டி செல்வான் ஒருவன், அவன் தான் நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன். என்ன தத்துவங்கள் சொல்லி கிடக்கு, யாரு கேட்கிறா? என்ன ஞானவான்கள் உட்கார்ந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுதான் பெரிய பாக்கியம். கேட்கிறாரு சந்தோஷம். இவங்களுக்கே பிறக்கிற நேரம் தெரியும், இறக்கு நேரம் தெரியுமா? தெரிஞ்சா நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா? அப்புறம் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன், என்ன மயனே நல்லா இருக்கியா, எப்போ போற, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு சித்தப்பா உங்களுக்கு அடுத்த மாதம் நான் உண்மையா அப்படி பேசிக்கிட்டு இருப்ப முடியுமா? சொல்ல முடியுமா? ஆமா ஆமா, எதிர்காலத்தை கணிச்சிட்டோம்னா தான் பிரச்சனை. ராமசாமிக்கு 6 மாதம் கழிச்சான், அந்த ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமசாமிக்கு 6 மாதம் கழிச்சான். யார் சொன்னது? அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியா ராமாங்கிற 2 எழுத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டியா? அது எதிர்காலம் எப்ப தெரியுமா? ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 9வது மாசம் தான் அதுக்கு தெரிய வருமா எதிர்காலம். ஆமா, ஒரு குழந்தை பிறகு எத்தனை மாசம்? குழந்தை எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, குழந்தை பிறக்கிறது 10 மாசம் தான். ஆமா, ஆனா 12 மாசம் கழிச்சுல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அது எப்படி? வயசு 1 வருஷம்னா 12 மாசம் வச்சாங்கல்ல, அதனாலதான். அது எப்படிங்க பிறக்கிறது 10 மாசத்துல பிறக்குது இல்ல, அப்புறம் 12 மாசம் கழிச்சு எப்படி கொண்டாடுறாங்க? என்ன கணக்குன்னா எல்லா குழந்தையும் 12 மாதம் தான். எப்படி? 10 மாசம் தாய் சுமக்கிறா, அது அப்பா 2 மாதம் சுமக்கணும். யார் மயன்னு கேட்டா இன்னார் மயன்னு சொல்லணும்ல. அப்பா பேர் அங்க வருதா? அப்பா அவர் 2 மாதம் சுமக்கணும், அம்மா 10 மாதம் சுமக்கணும், மொத்தம் 12 மாசம். பிந்தைநாதம் பரநாதம் பராபரநாதம் அமர்நாதம்ங்கிற ஐவகை நாதம். நாதம்னா விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகுந்த 3ஆவது நாள் தைலமா இருக்கும், 7வது நாள் மலர்ந்திருக்கும், 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும் உண்டாகும், 6வது மாதம் ஜீவன் உண்டாகும், 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும், 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். இங்கதான் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலையும் கண்டார்கள். இப்ப 9வது மாதம் சொன்னா பூர்வ ஜென்ம நினைவு. ஆமா, அவனுக்கு தெரியும் போன ஜென்மத்துல எப்படி இந்த குழந்தை வளகாப்பு நடத்துறாங்க. 6வது மாசம் உயிர் வந்தோடனே 7வது மாசம் வளகாப்பு நடத்துறோம். ஏன் வளகாப்பு நடத்துறோம்னா குழந்தைக்கு நினைவாற்றல் வந்த உடனே தாயை கவனிச்சிடும். தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் அழுதா புள்ள அழுகும். அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பது. தாயை போல புள்ள நூலை போல சேலை. தாய் நினைச்சா கருவில் இருக்கிற குழந்தைய அவளை சுற்பமா அழகா வளர்க்கலாம். நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லா சிரிக்கணும், நல்ல வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், கோயில்களுக்கு போகணும். காலையில 9 மணிக்கு வயிற்ற தள்ளிக்கிட்டு போடுற டிவி அப்படியே சொல்லி காட்டுறேன். வீட்டில் இதே எந்திரியா இல்ல 6-7 மாசத்துல நல்ல விஷயம் கேட்கணும்ல. ஆமா, எங்க கேக்குறது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுல பேசுற விஷயம், அவளை நான் கொல்லாம விட மாட்டேன், அவளுக்கு கல்யாணம் நடந்துருமா, அவளுக்கு விஷம் வச்சு இன்னைக்கு இதுதான் நல்ல விஷயமா நடக்குது. உளவியல் ரீதியாக அதெல்லாம் தப்புயா. விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சில விஷயங்களை சொல்றாங்க. நம்ம மனசு ஏற்க மறுக்குது. சரியான ஆய்வு பண்ணணும்ல, நல்ல சிந்தனை வேணும்ல. இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்காமலே இருப்பதனுடைய விளைவு. அதனாலதான் இந்த குழந்தைகளை நல்ல
குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நல்ல இருக்கு. வளைகாப்புன்னு ஏன் கொண்டாடுறோம்? அந்த பொண்ணை மகிழ்ச்சியாக்கி சந்தனம் பூசி மங்களம் சூட்டி புத்தாடை உடுத்தி அதுக்கு நிறைய இனிப்பு பலகாரங்களை கொடுத்து கை நிறைய சந்தனம் வளையல போட்டால் அது கலகலகலன்னு சத்தம் கேட்குற போது குழந்தைக்கு கேட்கும். ஓ, இப்போ நம்ம தான் அதை செய்கிறோம். அயல் நாட்டுக்காரன் வளைகாப்பா நடத்துறேன், அங்கே எப்படா பிள்ளை நம்மளால கேட்குறேன்ல. அங்கே என்ன தெரியுமா, வளையல் சத்தத்துக்கு ஈடான ஒரு சத்தம் இருக்கு, டால்பின் மீன். டால்பின் மீன் வளர்க்குறாங்கல்ல, கர்ப்பசிரியில் அங்கே கூட்டி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. வளையல் போலவே அந்த டால்பின் மீன் சத்தம் கொடுக்கும். அந்த வளையல் சத்தத்தை அந்த தாய் கட்ட அந்த பிள்ளைக்கு போய் சேருதியா? சும்மா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. சரி, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது பண்ணுறாங்க, ஆம்பளைக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நினைப்பேன்? சந்தேகம் வர்றது மனுஷனாடா நீ. பெண்ணுக்கு ஏன் அந்த போக்கு வந்துச்சு தெரியுமா? அது வேற கதையாது. இந்திரனுக்கு கொடுத்த சாபம். சரி, மதுரையிலே விருத்திராசுரனை கொன்றதுனாலே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அவனுக்கு சாபம் போக்க கடம்பவனேஸ்வரர் என்ற சொக்கநாதரை கும்பிட வந்து அதுக்கப்புறம் அந்த தன்மையை வைசாசங்களாகிய 4 தன்மையா பிரிச்சு கொடுத்தாங்க. மண்ணுக்கு, பெண்ணுக்கு, நீருக்கு, மரத்துக்கு. அதனாலதான் பெண்ணுக்கு இந்த உதிரப்போக்கு இருக்க கதை உண்டு. அங்க இருந்து வருது. ஆம்பளைகளுக்கு அந்த கணக்கு கிடையாது. வேற விதம் பாருங்க, இப்ப கூட மாசமான 1000 ரூபாய் பொம்பளைகளுக்கு காசு கொடுக்குறாங்க. மாசமான பொம்பளைகளுக்கா? அதை எங்க ஊர்ல 2 கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்டி மாசமானாத்த 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்களான்னு நினைச்சு ஒரு கிழவி, இன்னொரு கிழவி சொல்லிச்சு உனக்கு நாச்சு உங்க கிழவன் இருக்கிறாரு, எங்க கிழவன் சேர்த்து 7 வருஷம் ஆகுது, இனியங்கிட்டு நான் மாசமாகிறது அந்த கிழவி 1000 ரூபாய் காசுக்கு அடித்தளம் போடுறத பாரு. காசு வாங்கணும்னா இப்படி எல்லாமாடா கற்பனை சொன்னதை ஒழுங்கா சொல்லி தொலைகிறது இல்லை. கேட்டு ஒழுங்கா தொலைகிறது இல்லை. நல்ல சிந்தனையா. சரி, சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆமா, உங்களை நீங்க நான் வந்து மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்ல இருந்தா? ஆமா. யார் அவளுக்கு ரூட்டு சொன்னது? எதுக்கியா மேலூர் போன? நம்ம பெரிய ஆனா அந்த பெரிய சாமி பேச்ச கேட்காதயா. எதுக்கியா மேலூர் போன? நேரா புதுக்கோட்டையில இருந்து இப்படியா வந்திருக்கலாம்ல விராலிமலை வழியா. எதுக்கு மேலூர் போன? மேலூர்ல இருந்து விராலிமலை வர முடியாதா? வரவலாம். அது நிறைய பெரிய சுத்து. அந்த சுத்துல போய் சுத்தக்கூடாது. நான் சொல்றேன், மேலூர் என்பது மேலுலகம் ஐயா. தேவலோகத்துல இருந்து அங்கே இருந்து வந்து அங்கே இருந்து புக் பண்ணாரு உங்களை. அங்கே வந்துட்டாரு நேரடியா. பெரிய சாமி இல்ல, மேல வந்துட்டாரு. பெரிய சாமி வந்து சொல்ல மாட்டாரா? பெரிய சாமி, அதனால அவர் வந்திருக்கிறார். நம்மளுக்கு சங்கத்துல வந்து சொன்னாரு. சங்கத்துல வந்து சரி பெரிய சாமி கூப்பிடுறாரு, நீங்க எல்லாம் நம்பி வர்றீங்களே, வரலாமா? யாரு? அப்ப அவர் நல்ல மனுஷன் இல்லையா? என்ன நல்ல மனுஷன்? ஊருக்கே சாப்பாடு போட்டாங்க. ஒரு 10 பேருக்கு நான் சோறு போட்டுருக்கலாம். சாப்பாடு அதை பார்க்க எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் தான் சொல்லியிருப்பார் பெரிய சாமி. சொல்லல, அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்க இங்க போடுங்க. நினைச்சிருப்பாரு இந்த கூட்டத்துக்குள்ள கஷ்டப்படுத்த வேண்டாம், அதனால தனியாச்சா அப்படி நினைச்சிருப்பாரு. நல்ல மனுஷன். ஆமா, உங்களை கேள்விப்பட்டிருக்கேன் சாமி நிறைய. என்ன பத்தியா? ரொம்ப பேசுறாங்களோ? ரொம்ப பெரிய பேச்சு. அதான் முன்ன விட்டு பின்ன பேசுற பொழப்பாவே தெரியுறாங்க. இதே பேச்சு என்ன பேசுனாங்க? கேள்விப்பட அது நல்லா தான் பேசுறாங்க. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையெல்லாம் விடுறாங்க. என்னன்னு? மாட்டு தாவணியில் ஏறுற உங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லி பேசுறாங்க? கவிராஜ் நாரதர் எப்படி பேசுறாரு பத்தியா, அருமையா பேசுறாரு. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, முதல்ல நம்ம அம்மாவால தான் இருக்கிறாங்க. உம்மால எப்படி பேசுறான்னு பாடுறா. அபரிமிதமான அன்பு. இங்க வர கவிராஜ் பேசுற பாரு, சாகன அவங்கெல்லாம். அதுக்கு ஏயா அம்மாலே ஆத்தாலே இழுக்கன்னு நான் ஒன்னும் சொல்லல. தன்னை அறியாம வந்துடுறேன். ஏன்னா அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி நம்ம பக்கம் திரும்பி வக்காளி ராசா அப்படி நம்மளை கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்க. அதனால நான் எதுவும் பேசல. சரி, அப்படி பேசுறாங்களா நீ? பாசத்துல நல்ல பேச்சு தானே. இந்த அன்பு ஒவ்வொரு இந்த மொழி தாய்மொழி நமக்கு தமிழ் தானே, மாநிலம் நமக்கு தமிழ்நாடு தானே. தமிழ்நாட்டுல மாவட்டம் தோறும் வித்தியாசமா இருக்கும் தமிழ். ஆமா ஆமா. இங்க தென்குமரிக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஆமா, அது ரொம்ப சுத்தமா என்னல பால என்னல தெற்கே தமிழ் தெற்கு. ஆனா கம்பரே சொல்றாரு, என்றும் உள்ள தென் தமிழ் இயம்பிசை கொண்டான். தமிழ் தெற்க தான் தோன்றி குமரி கண்டம்னு ஒன்று இருந்துச்சு இல்ல, தமிழ் தோன்றிய இடம். ஆனாலும் பாரு, கோயம்புத்தூருக்கு போனோம்னா இன்னும் நாகரிகமா இருக்கும். ஏனுங்க வாங்க, ஏனுங்க சாப்பிட்டு சாண்டா விடாலும் கூட மரியாதை. ஏனுங்க பிச்சு போட்டுருவானுங்க. ஆமா, இப்படிலாம் நீங்க கோயம்புத்தூர்ல இங்கு சேர்த்து மரியாதையா சண்டை போடுவாங்க. அப்படியே தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கு போனா மெட்ராஸுக்கு ஓத்தா ஹே ஹொம்மா ஹே அப்படிதான் சண்டை போடுவாங்க. எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பத்தியா தமிழை, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. போட்டு இங்கே சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? சண்டை போட்டுருக்காங்களா?
ஒருத்தர் போடலையா? சரி, அப்படி சத்தம் கடிச்சுனீங்களே? இல்ல, ஆளோலம் சோன்னு ஒரு சத்தம். அப்படிங்களா? அந்த சத்தம் போட்டு போறாங்க. எங்க அப்பா யாரும் உள்ள விட கூடாண்டாரு. அப்பா வெளில விடும். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா தான் நம்பிராஜன். யார் இந்த வேட்டு வச்சவர்? வேற ஆளியா? வேட்டு வச்சது இல்லையா? வேட்டுவ தலைவன் நம்பி. சரி, நீங்க யாருதானுங்களே? ஒன்று கேள்விப்பட்டேன், உண்மையா? என்னது? நல்லா பேசுறீங்க, நல்ல தெளிவான கருத்தெல்லாம் நிறைய சொல்றீங்க. நீங்க இப்படி வேற பண்ணிருக்க மாட்டீங்க. அத நம்புற இல்ல நீ. இருந்தாலும் நம்புற மாதிரி சொல்றாங்களே. நம்புற மாதிரியே சொல்றாங்க. அப்படித்தான் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்வில் கலங்கம் பிறக்க. கண்ணகியை விட காமராசரை தூத்தாடா இவங்க, நம்மளை தூத்தா விட்டுருவாங்க. உங்களை தாங்க அப்படி நீங்க என்ன சொல்றாங்க? போய் அந்த பொம்பளை தொப்புள்ள ஒன்றே வாய வச்சு. ஐயோ, யாரா சொன்ன உனக்கு? லீலாவதி தொப்புள்ள. லீலாவதியை பத்தி சொன்னாங்களா? லீலாவதி நீங்க உடைய வாய வச்சதுக்குச்சா? மனுஷனடா லீலாவதி யாராது? இறைவனுடைய மனைவி. அடுத்தே முன்னாடி தொப்புல நீ அப்புறம் பேப்பர்ல அப்படித்தானே போட்டிருந்தாங்க. செய்தித்தாள்ல வந்துருச்சா? வீடியோவே வருது. நாளைக்கு டிவி நிகழ்ச்சியில் வர போறீங்களாமே. எந்த ஊர்ல? சொல்வதெல்லாம் உண்மை. அதுக்கு இருக்கு நான் வாய வச்சதை கட்டி கூட்டி கொண்டு வச்சு இங்க வாருங்க சாமி. அதாவது என்னன்னா, அது ஊரு பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஆமா, இப்ப நம்ம பிரச்சனையே ஊரெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சத்தியமா அவங்க பேச, அது சின்ன சின்ன குடும்பங்கள், அது அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். எத்தனை பெரிய பணக்காரன் பிரச்சனை நடக்குது வெளியில. எவனா ஒருத்தரை கூட்டி வந்து அந்த சீ தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. ஏய், ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாமர மக்கள் வாங்கி இவங்களை கொண்டு குடும்பத்தில் புரிதல் இல்லாம தயா அது பூரா நடக்குது. சரியான உணர்த்துதல் இல்ல, உணர்தல் இல்ல. பெரிய பணக்காரன் பெரிய டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன். ஏன்டா டைவர்ஸ் பண்ணி கூட்டி வந்து கேட்க முடியுமா? கடவுளே கேட்கறதுக்கு தமிழுக்கு உரிமை உண்டு. கடவுள் தவறு செய்து விட்டால் சொன்னா கிழவி, இந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. தமிழுக்கே அவ்வளவு உரிமைனா தமிழ் மக்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு? அது மாதிரி அந்த நீ சொன்ன கதை என்னதுமா, லீலாவதி கருவில பிரகலாதன் இருந்தான். பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தாய் வழியாக புகுத்தி, இதுதான் அந்த கேட்ட கேள்வி. பிறந்த குழந்தை தகப்பனை எதிர்த்தான், நாராயணனை பக்தனாக கொண்டான். அவனால தான் இந்த பூமிக்கு ஒரு பெருமை கிடைச்சது. சரிங்க சார், அந்த கதை நட்ட மகிழ்ச்சி. இங்கே காவலுக்கா எவ்வளவு நாளா? அது இப்ப 70 நாளும் பாக சாமி. ஆமா, அந்த இப்ப 70 நாளைக்கு வேலை இல்லை, எல்லாம் ஹைப்ரேட் வச்ச உடனே புக்குன்னு வந்துருது, வேகமா வளருது. ஆமா, விதையும் இல்ல கொட்டையும் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே இல்லாம போச்சு. நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். கொட்டை இல்லாத பழத்தை வாங்கி கொடுத்து பாரம்பரியமான விதை நல்ல தேக்கணும், பாரம்பரியமான விதைகளை பாதுகாக்கணும். சரி, கூப்பிடு அடுத்த காவல் ஆளி யாரியா? ஆமாமா சார், வள்ளியை பார்க்கணும். அதுக்கு மாதிரி ஆள் இருக்கு. அப்படியா? ஆமா, சரி கூப்பிடு. என்று
ஒரு நேசம், ஒரு பாசம், அது காக்கும் நாதும் நீதான் நான் சிலு சிலு சிலுவின்னு காத்தி பக்கம் வர வர உருகுது நாத்தி புது புது வரிகளை போட்டி அதை படிக்கிற பருவத்தின் பாட்டு. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்திற்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கு. உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தார். நான் கேட்டா கொடுப்பாரா? கொடுப்பார். அழைத்து வாருங்கள். தாராள பிரபு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடிக்கு விழலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். ஏங்க சாமி நவர்றாரு? சாமி இந்த மாதிரி நேரத்துல அடிக்கிற குளிருக்கு அவன் ஆளு கிடைக்காம இருக்காங்க. அச்சம் மட்டம் ஞானம் காத்தோட்டு காத்தாக பரமாச்சா. அச்சம் மட்டம் ஞானம் காத்தோட்டு காத்தாக பரமாச்சா. வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணு வேணாமா. அச்சம் மடம் ஞானம் மறந்தாச்சா காத்தோட்டு காத்தாக பரமாச்சா. அச்சம் மடம் ஞானம் காத்தோட்டு காத்தாக பரமாச்சா. வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல வேணாமா சாமி வேணாமா. இதான் பாக்குது அவர்கிட்ட இப்படி விளையாடுது உள்ள ஒரு நேரம் பக்கத்துல வயிற்றுல பிரண்டே வச்சு கட்டணும்டா. நல்லா இருந்த பிள்ளைய கெடுத்து இந்த நாசகாரிப்பு. நீ பார்த்த வளர்ந்தா அவ்வளவு. நான் எங்கே வேலை பார்த்தேன். டேய் இரகம். அம்மா ஆடி பாடி வர மிக்க மகிழ்ச்சி. வந்த மானமும் போயிரும் போல இருக்கு. அந்த மாதிரி மட்டும் நினைக்காது. இனிமேல் தான் பொத்துக்கிட்டு ஊத்துதடி வாழும். கூப்பிடுங்க. அடுத்த காவல் ஆள் யாரு? தங்கச்சி வள்ளி. இந்த டிவிஎன் மணி வெள்ளப்புறாவா? வராமலே வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்குமில்லை நான் உந்தன் பூமாலை வெள்ளை புறா ஒன்றே கையில் வராமலே.
நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவரா? ஆமா. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பிள்ளை தான் அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் இருக்கலாம். நான் வாங்கினேன். ஆசீர்வாதம் இந்த பிள்ளை வாங்குனீங்களா? கொடுத்துச்சு. அவர் வேணான்ட்டாரு. நீ கொடுத்தியா? சாமிக்கா என்ன கொடுத்தாது? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தீங்களா? சரி, சாமி எங்க? சுவாமி வாங்க சுவாமி, வணக்கம். சாமியோட காலிங் பெல் இது. டிங் டிங். வருக வருக மாமுனியே, வாழ்வே மலர்ந்திடும் நலமே. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போங்க. வேலை இருக்கா? இல்ல, வேலை முக்கியமான வேலை இருக்கு. சரி சரி, முக்கியமான வேலை. அண்ணா நீ சொன்னீங்கல்ல, அண்ணா ஏதாவது வேணா கேட்டு வாங்கிட்டு போங்க, சும்மா போறீங்களே. இல்ல